ஹாய் நாமனேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானுங்க அசையா. இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இமேஜின். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம போன பாட்டு இதெல்லாம் வச்சுப்போனா தயாங், ஒயன், நியா லேன்ட்டு 4 பேரும் பீச்சுக்கு வந்திருப்பாங்க. நான் அதில் விட்டுருப்பேன். நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது தயாங்கோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். தயா, நியா, என்னாச்சு தயாங்? எதை யோசிச்சுட்டே இருக்கா? ஆ, ஒன்றும் இல்லை தயாங், நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நியா அவங்க ஹேண்ட்ஸ் எடுத்து தயாங்கோட ஹேண்ட்ஸ் மேலே வைக்கிறாங்க. தயாங் அப்படியே பேசிக்கிட்டே அவன் ஹேண்ட்ஸை எடுத்துடுறான். எனக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்படியே தயங்கே பார்த்துட்டு இருக்காங்க. தயாங் அப்படியே திரும்பி திரும்பி வயனையே தேடிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது அது. அவங்களுக்கு செம்ம கோவமாக வருது. தயாங், இப்போ என்னாச்சு? நான் உங்ககிட்ட பேசணுன்னா நான் வர சொன்னேன். ஆனால் நீ யாரையும் தேடிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. என்னாச்சு தயாங்? நான் உங்ககிட்ட பேசணுன்னா நான் உன்னை வர சொன்னேன். ஆனால் நீ இதை யோசிச்சுட்டே இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. டைம் ஆச்சு, போகலாமா? இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் பேசலாம். இல்லை, போகலாமா? ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கு துக்கமாக வருதுனியா. சரி சரி தயாங், போகலாம் அப்படின்ட்டு நியா அப்படியே எழுந்து வந்துட்டுருக்காங்க. தயாங் வந்துட்டுருக்கான். நியா நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் உங்களே தேடிட்டுருக்கான். எங்கே தான் போனாவ? இல்லை மாய மந்திரம் ஏதாச்சும் போட்டால நான் அப்பப்போ மறைஞ்சு போய்ட்றான். முதல்ல இவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். பார்த்தா நீங்கள் அங்கே லீ கூட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க. தயங் பார்க்குறான். அவனுக்கு என்னமோ அவளுக்கும் வருது. அப்படியே நியாவை அங்கேயே விட்டுட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். நியாவுக்கு மூடே அப்செட் ஆகிடுச்சு. அவங்க அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. இப்போ தயங் வந்தவன் உங்களை பார்த்து, ஒயன் ஒயன் ஹே, என்னடா வந்துட்டா? சாப்பிடல? டைம் ஆச்சு, போகலாமா? எது டைம் ஆச்சா? கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம்டா. ஏய், டைம் ஆச்சு, வாடி போகலாம். என்னைவா எனக்கு ரொம்ப ஹைப்பில் இருக்கான். நம்ம எதுவும் பண்ணலையே, தெரியல என்ன பண்ணோன்ட்டு கோவமாக இருக்கான். போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அப்படியே நீங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஐயன் எங்கே போகிற? உக்காரு, நீங்கள் ஐஸ்கிரீம் கிட்டலாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு லீவ் ஒரு சைடு பிடிச்சி இழுக்கிறான். தயாங் ஒரு சைடு பிடிச்சி இழுக்கிறான். நடுப்பில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. தயாங் இப்படிலாம் பண்ண மாட்டான். ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சிருக்கான் கையா. உங்களுக்கு அதிலே தெரியுது அவன் ஏதோ ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கான்ட்டு. நீங்கள் இல்லைலே, நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாமா? எனக்கு இப்போவே ஒரு மாதிரி குளிர மாதிரி இருக்கான். கோல்டு பிடிச்சிரும். இல்லை ஒயன் நீ தானே? இல்லை இல்லை, சொன்ன புரிஞ்சுக்கோயா. அப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துடும்ல. வேணாம், அப்புறம் அம்மா முடிச்சுட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம வீட்டுக்கே போகலாம். வா அப்படின்னு நீங்கள் லீவோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் சரின்ட்டு அவன் எழுந்து வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் 4 பேர் காரில் தான் போயிட்டுருக்கீங்க. தயங் தான் ட்ரைவ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் உங்கள் கூட பக்கத்தில் இருக்கான புதுசுன்னு எல்லா கோவமும் பறந்து போயிடுச்சு. அப்படியே உங்களை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். பின்னாடி நியாக்கு செம்ம மூட் அப்செட்டு. அவங்க அப்படியே தயங்கே பார்த்துட்ருக்காங்க கண்ணாடி வலையா. பின்னாடி லியோ உட்காந்துட்டுருக்காரு. அவர் தயங்கே முறைச்சி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. தயாங் ரோட்டை பார்க்குறானோ இல்லையோ நல்லா அவங்க சைட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். உங்களுக்கு அந்த ஜில்லு ஜில்லு காற்றுல செம்மையாக தூங்கியாச்சு நீங்கள். தயாங் அப்படியே உங்களே பார்த்துட்டு வந்துட்டுருக்கானா. இந்த பக்கம் இல்லை. தயாங் தயாங் என்ன என்ன வேணும் உனக்கு? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு, எங்கன்னா கொண்டு போய் முட்டிடாத. எனக்கு தெரியும், நீ மூடு. டேய் முன்னாடி பட்டா வண்டி வருது அப்படின்னு கத்துறாரு. அப்படியே தயாங் அப்படியே ஃபாஸ்ட்டாக லெஃப்டில் திருப்பிட்டாரு. இப்போ அப்படியே லீவ் பார்த்து, டேய் நான் வேணா ஓட்டுறேன், நீ பின்னாடி வா, நீ ஆளே சரியில்லை. ஏய் ஒன்றும் இல்லை, நீ உட்காரு அப்படின்ட்டு தயாங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான். ஏன் பார்க்குறாங்க. ஐயோ இவன் வேறு என்னாச்சுன்னு தெரியல அவனுக்கு. ஐயோ இவன் என்னவா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான், என்னாச்சு உனக்கு? எனக்கு ஐயோ நான் வாழ வேண்டிய பையன், டே எனக்கு கீழே மட்டும் இறக்கி விட்டுருங்கடா அப்படின்ட்டு இந்த பக்கம் நீ மைண்டு வாய்ஸ் பலமாக கேட்குது. நீயா டேய் நான் அப்போ ஐயோ நீயும் அந்த வந்துடுடி என் கூடயே அப்படின்ட்டு நீயா அப்படியே லீவ் பிடிச்சிட்டு இருக்காங்க. தயாங் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். பட் வயன் எதுவுமே நடக்காத மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வயன் வீட்டு வந்தோடனே பட்டுன்னு எழுந்துட்டாங்க. தயங் பார்க்குறான். இதெல்லாம் கரெக்டாக இருப்பானே
அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போது அயன் வந்துருச்சா, சரி காய்ஸ் பாய் அப்படின்றாங்க. அப்போ தயாங்கோ இறங்குறான். அப்போ நீயா, தயாங் எங்கே போகிற? ஆ நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்படின்ட்டு அவன் பாட்டுனு இறங்கி போகிறான். இல்லைதான், சரி அவன் போட்டோம், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றான். இப்போ நீயா, இல்லை நானும் தயான் கூட. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? அவங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருப்பாங்க, நீ எதுக்கடி போகிற, வாடி மூடிக்கிட்ட அப்படின்ட்டு லீ அப்படியே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீயா மைண்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க. வந்தோடனே அப்புறம் பேனை படுத்தாச்சு பெட்டில். தயங்க வரான். அவனுக்கு இன்னும் கோவமாக இருக்குங்க மேலே. அப்படியே வந்து அயன் அயன் சொல்லுடா, என்ன என்ன பண்ணிட்டு இருந்தவன் கூட? என்ன பண்ணிட்டு இருந்தனா? என்னத்தடா கேட்குறான்? டைம் என்னாச்சு, உட்காந்து கதை அடிச்சிட்டுக்கா? ஒருத்தவங்க வந்திருக்கானே என் கூட, அதெல்லாம் மறந்துட்டால சுத்தமா? என்னை மறந்துட்டாலடி. ஐயோ இவன் வேறு என்ன இன்னைக்கு கிரிஞ்சு கூட பண்ணிட்டு இருக்கான். டேய் முட்டு போய் பாடுடா, எனக்கு தூக்கமாக வருது. ஏய் எழுந்துடடி தயாங். ஷூ எனக்கு தூக்கம் வருது தயாங், ப்ளீஸ் என் சொல்லல. தோ இங்கே இடம் இருக்க பிறந்து படுத்துக்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வயன் அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் படுத்துட்டாங்க. தயாங்க செம்ம தூக்கம், ஏன்னா டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிருக்குமா. ஸோ அதனால அவரும் வந்து அப்படியே தூங்கிட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் வாங்கி சிரிச்சிட்டு நல்ல பையன் தயாங் அப்படின்ட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. இந்த பக்கம் நீயாக்கு மனசே ஆறலாம். ஏன்னா அவன் ஒரு வேளை அவனுக்கு நம்ம பிடிக்கலையோ அப்படின்ட்டு அவங்க மைண்டு ஃபுல்லாக அவ்வளோ தாட்ஸ். அவங்க வீட்டுக்கே போகல, நம்ம கொல்லியே தான். ஏய் வந்துடுச்சு இறங்கு, அப்புறம் நான் காரை நாளைக்கு தந்துடுறேன். இறங்கி போ. என்ன சொன்ன? ஏய் வீடு வந்துச்சு இறங்குடி. இல்லை இப்போ நீ எங்கே போகிற? என் கூட வாயேன். ஏய் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் உன்கிட்ட இருந்து, நான் உன் வீட்டில் இருக்க மாட்டேன். உன் காரு இந்நேரத்துக்கு வண்டி கிடைக்காது, புரிஞ்சுக்கோ. அதனால் கொண்டு போகிறேன், நாளைக்கு கொண்டு வந்து தரேன். போடி இறங்கு, போய் தூங்கு போ. இல்லைடா என்னை விட்டு போகாதா? இல்லைண்ணா நீ என் கூட வர வேணாம், நான் உன் கூட வரட்டா? புரியல. நான் உன் வீட்டுக்கு வரேனே. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது, நம்ம போகலாமா அப்படின்ட்டு நீ ஏன் கேட்குறாங்க. இப்போ கொல்லி சரிதான் அப்படின்ட்டு அவனும் வண்டி அடிக்கிறான். இல்லையா அப்படியே கொடுக்குன்ட்டு ஓடி வந்து முன்னாடி உட்காந்துட்டாங்க. போகலாம். என்னடி இப்போ தான் மூஞ்சி சொங்கி இருந்துச்சு, இப்போ அப்படியே பல்லன்னு இருக்கு? அதெல்லாம் அப்படிதான். சரி சீக்கிரம் ரெடி யாருக்கெல்லாம் பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இல்லையா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வழியலாம் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் நீயா பார்த்துட்டு லீ நிறுத்து. என்னடி ஆச்சு? அது வேணும். எது அது எது அப்படின்ட்டு எட்டி பார்த்தா ஐஸ்கிரீமு. என்னடி அது? வாங்கி கொடுடா. டைம் ஆச்சு, கோல்டு பிடிக்குமா? ஹே எனக்கு மட்டும் வாங்கி தரேன்னு சொன்னா. அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட், நீயா பெஸ்ட் ஃப்ரெண்ட், புரிஞ்சிச்சா? வா. ஆனாலே ரொம்ப பார்சாலிட்டிலாம் பார்க்குறடா. ஏய் வாடி அப்படின்ட்டு அப்படியே ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். நீயா நல்லா தூங்கிட்டாங்க. இப்போது லீவ் வீட்டு வந்துச்சு. அவன் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். ரொம்ப பெருசால கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி. இப்போ அவன் அப்படியே திரும்பி பார்த்தா நீயா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. லீ அப்படியே கீழே இறங்கி போய் நீயா தான் எழுப்புறான். ஏய் எழுந்துடி. அம்மா 5 minutes. எது அம்மாவா? ஏய் எழுந்துடி. நீயா நீ எப்போ வந்த? ட்ரெயினை பிடிச்சி காலையில் தான் வந்து சேர்ந்தா. எழுந்துற. ஓ வீட்டுக்கு வந்திருக்கோல, ஏன்டா தூங்கும் போது எழுப்புனா? எனக்கு தூக்கமே வராது. அப்புறம் சரி பக்கத்தில் ஒரு மாட்டு பண்ணை இருக்குது, மாடு மேய்ச்சிட்டு. ஐயோ இவன் வேற ஒருத்தன், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணுன்னு கூட தெரியுது சே அப்படின்ட்டு நீயாவோ இறங்கி வந்துட்டுருக்காங்க. லீ சொல்கிறான், கொஞ்சம் வீடு குட்டியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹே போடா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நீயா சுற்றி போய் அப்படியே சோஃபாவில் டமாயில் விழுறாங்க. லீ என்னடி பண்ணுறேன்? ஹால்தான் தூக்கம் போச்சு, எனக்கு பசிக்குதே. எது பசிக்குதான்? இப்போ தானே கொட்டிக்கிட்டு பார்த்தியா? நீ பார்த்தியா நான் கொட்டிக்கிட்டேன்ட்டு? நான் பசியில் இருக்கேன், எனக்கு பசிக்காச்சும் செஞ்சு கொடு, இல்லை நான் உனக்கு கடிச்சு திருடுவேன். பண்ணாலும் பண்ணுவா. சரி இரு
அப்படின்ட்டு பார்க்குறான். உள்ள கப் நூடுல்ஸ் தான் இருக்கு. சரி, இதை செஞ்சு தரேன், சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். அப்புறம் இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குது? ஆ தோ ரூம், அங்கே போய்க்கோ அப்படின்னு சொல்கிறான். நீயாவும் சரி சரின்ட்டு மண்டி ஆட்டிட்டேன். அவங்க அப்படியே உள்ளே போகிறாங்க. பார்க்குறான். இது ரொம்ப சீப்பாக இருக்குமே, அவள் எப்படி இதை சாப்பிடுவான்? ஷோ, என்னடா இவ இன்னைக்கு சாவடிக்கிறா? என்னாச்சு அவளுக்கு? தெரியல, ஆனால் டிப்ரெஸ்டாக இருக்கா, அது மட்டும் தெரியுது அப்படின்ட்டு லியோவும் அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்ன்ட்டு பார்த்து சமைக்கிறான். பக்கம் நீயா போனவங்க அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு லியோட ட்ரெஸ் தான் போட்டு வராங்க. பார்க்குறான். என்னடி இது? என்னடா அது எனக்கு ஒரு மாதிரி காற்றே வரல, அதாவது போட்டிருக்கேன். நான் போடக்கூடாதா? போட்டுக்கோ, அதுக்குன்னு கேட்டு போட்டிருக்கலாம்ல. பரவாயில்ல விடா, அம்மா சமைச்சிட்டியா? இதா அப்படின்னு கொடுக்குறாங்க. நீ அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்து டிவியை போட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே ரசித்து சாப்பிட்றாங்க. பார்க்குறான். என்னடி இதை போய் இப்படி ரசித்து தின்னுட்டுருக்க? போடா, எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? மிட் நைட் இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டிவி பார்த்துட்டே நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்ட்டு அதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? போடா அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அவங்களாம் தூங்கியாச்சு. இந்த பக்கம் லியோ தூங்கிட்டான். அப்படியே மார்னிங் அப்படின்னு சரி பார்த்தா தயாங்க அப்படியே எழுந்துக்கிறான். என்ன எவ்வளோ வெயிட்டாக இருக்கு அப்படின்ட்டு பரல்றான். செம்ம வெயிட்டாக இருக்கு. அப்படியே எழுந்து பார்த்தா வயல் அப்படியே தயங்க படுத்துக்காங்க. தயாங்க ஏய் எழுந்துடி. ஷோ, என்ன எனக்கு ரொம்ப பண்ணுறா? சுமாரா எதா எனக்கு ரொம்ப பண்ணுறேண்ணா? எழுந்துடி. யாரடி? எழுந்துடி. ஷோ, என்ன உனக்கு? என்னடா சும்மா பாருடா. எதா? யாருக்குடி பேச? எழுந்துடி பண்ண மவளை, எழுந்துடி அப்படின்னு தயாங்க கத்திட்டு இருக்கான். ஆனால் வயன் நல்லா தயாங்க டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. தயங்க ஐயோ என்ன இதை பண்ணிகிட்ருக்கான்? எழுந்தடி. ஐயோ எங்கேருந்து தான் நம்ம மரத்துக்கு வாங்கும். எழுந்தடி அப்படின்னு எழுப்புறான் தயாங்க. ஆனால் வயன் ஒன்று காலில் டைட்டாக போட்டு தயங்கோட செஸ்டெல்லாம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கான். தயாங்கு ஐயோ என்ன இதை பண்ணிகிட்ருக்கான்? என்ன பண்ண அப்படின்ட்டு தயாங் வயனோட ஹிப்பை பிடிச்சி கிள்ளிட்டான். வயன் ஆமா அப்படின்ட்டு ஒரே கிக்கு. தயாங் உருண்டை போய் கீழே விழுறான். அப்படியே இப்போ வயன் தான் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பரதேசி இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டான். ஆமாம், எப்போவுமே கனவுல வருவான், இடுப்பெல்லாம் பிடிச்சி கிள்ள மாட்டானே என்ன அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணால் தயாங் கீழே அப்படியே ஹேர்லாம் ஒரு கோலம், ட்ரெஸ்ஸு ஒரு கோலம், அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே பார்க்குறான். அயன் என்னடா இது? என்ன கோலடா இது? ஒரு பொம்பளை பொருளில் இருக்கிற ரூமில் எப்படியோ படுத்துட்ருப்பேன். எழுந்து போடா. எது நீ பொம்பளை பிள்ளையா? விட்டுருந்தாவோ நீ பார்த்து பேச வார்த்தை முக்கியம் தெரியுதுல. ஏன் மானத்துக்கு தாண்டி இங்கே சேஃப்டியே இல்லை. நிறைய பண்ணிட்டு இருக்க கையை வச்சுட்டு அதெல்லாம் மாவாயில் வச்சுட்டா இப்படி போட்டு நசுக்கிறேன், வலிக்காது எனக்கு. ஐயோ கனவு இல்லையோ அது? பொண்ணை யாரை ஏன் வந்து படுக்க சொன்னது? நைட்டு சொகுச காரில் இருந்தேன், நல்லாஞ்சா இருந்துச்சு. ஓ லேட் ஆகிடுச்சு வந்து படுத்தியா? ஆனால் படுப்பாமே படுத்த கீழே ஹால் இருக்குது, என் அண்ணன் ரூம் இருக்குதோ, இங்கே சோஃபா இருக்குது, தர கூட இருக்குது. இங்கெல்லாம் படுக்க மாட்டிங்களோ சாரு? நீ போய் படுறி, நான் எண்ணி படுக்கணும். டே இது ஏன் அப்போ விட்டு போய்ட்டுடா? வாய் கொழுப்பு தான், போடி அப்படின்ட்டு தயாங் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். தரடா ப்ளீஸ் தயாங் காலைல வராத டைம் ஆகிடுச்சு. தயாங் ப்ளீஸ் தயாங், உனக்கு தெரியல ஃபஸ்ட்டு பீரியட் இம்பார்ட்டண்டா, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுடா. முடியாது தயாங் ப்ளீஸ் தயாங் முடியாது அப்படின்ட்டு தயாங் போனவன் 2 hours உள்ளே டான்ஸ் ஆடிட்டுருக்கான், பாட்டு பாடிட்டுருக்கான். வெளியே சவுண்டு கேட்குது. வயன் தயாங் ப்ளீஸ் தயாங் ஓப்பன் பண்ணேன்டா. முடியாது. 2 hour ஆச்சுடா, கிளாஸ் முடிஞ்சிருச்சு, போதுமா? எதை முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க வெறும் டவல் மட்டும் தான் போட்டிருக்கான். நீங்கள் அப்படியே மண்டை மேலே நாள் வைக்கிறீங்க. என்னடா இது? என்னது ஏன்டா அப்படி பண்ண?
அப்படின்ட்டு அவனை பிடிச்சி அடிக்கிறீங்க. அவன் அடிக்கிறான். 2 பேரும் உருண்டு பெரண்டு அப்படியே பெட்டில் விழுந்தாச்சு. அப்படியே தயங்கூட ஹேரில் இருக்கிற இந்த வாட்டர்லாம் உங்கள் ஃபேஸில் படுது. அப்போ தான் 2 பேருக்கும் சென்ஸ் ஆகுது. ஐயோ ஐயன், அவன் எந்த கோலத்தில் இருக்கான் அப்படின்ட்டு நீங்களும் தயாங் ஐயோ என்னடா அவன் மேலே படுத்துட்டுக்க அப்படின்ட்டு எழுந்துக்கிறான் அவனும். நீங்கள் என்னடா கோலம் இது? ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போயிட்டேன்டி. கேட்டா நீ ஓவராக பேசுவ, அதான் நீ உள்ளே போ உள்ளே போ அப்படின்றீங்க தயா. ஏய் நீ உள்ளே போடி அப்படின்ட்டு அவன் உங்களை உள்ள நாள் போயிட்டு டோரை சாத்திட்டான். இப்போ பார்க்குறான். ஐயோ என்ன எனக்கு எப்படி மூச்சு வாங்குது, இப்படிலாம் ஆனது இல்லையே. 2 சுற்று பெருத்து போயிட்டா அவ. சே அதான் உனக்கு மூச்சு வாங்குது. எல்லாம் யாரு நீ, ஆம்பளை சிங்கமாச்சே அப்படின்ட்டு அவனும் அங்கே வந்து அவனோட ட்ரெஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவனை கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கான். வயல் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. இல்லையா அப்படின்ட்டு அவங்களும் பொறுமையாக வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வராங்க. கீழே உங்கள் அம்மா சுட சுட இட்லி போட்டிருக்காங்க. 2 பேரும் அடித்து பிடிச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே காலேஜுக்கு தான் போகிறீங்க. போனாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் காலையில் ஆரம்பித்தது வீட்டுக்கு போகிற வரைக்கும் கதையாக சொல்கிறீங்க. வெறும் நீங்கள் லீயை பற்றி மட்டும்தான் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் அப்படியே காண்டாக இருக்கு. ஜிமன்லாம் நான் இவ்வளோ கொல்ல போகிறேன்டி இன்னைக்கு அப்படின்றான் வேகம். டேய் ஃபஸ்ட் அதை பண்ணடா அப்படின்ட்டு கண்ணிலே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன கதையே சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்டா நான் உன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன்கிட்ட சொன்னேன்னா அப்படின்ட்டு ஒரு கேவலமான டைலாக் வேறு. அதனால் எல்லோரும் தைல கழிச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜிம்மன் திரும்பி வேகமாக பார்த்து மாலா எரியுதடி. என்னது? காதடி முடியலடி, இவளுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கடி. ஷோ கடவுளே, யார் யாருக்கோ என்னமோ சோதனை வருது, எனக்கு மட்டும் ஏன் அந்த சோதனை அப்படின்ட்டு ஜிம்மன் புலம்புறான். ஏன்னா நீங்கள் 6வது தடவை கதை சொல்கிறீங்க. இப்போது தயாக்கு செம்ம காண்டா இருக்கு. அவன் எல்லாத்தையும் கேட்குறான். வெறும் அவனை மறைக்க மட்டும் தான் செய்கிறான். நீங்கள் அவனை கண்டிக்க கூட இல்லை. அதனால் உங்களுக்கு தெரியல அவன் மறைக்கிறான்ற விஷயத்தையே. இப்போ தயா அப்பா நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ட்டு எழுந்து போகிறான். இப்போ அப்படியே ஜிம்மன் கை பிடிச்சிட்டு டேய் விட்டு போவாதடா, இப்போ நீ எழுந்து போய் நினச்சிக்கையா, அவன் சொன்ன கதையை திருப்பி சொல்லுவான். கேட்டா தயங்க தான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தால அவனுக்கு தெரியாதுன்னு ப்ளீஸ் தான் அடக்கிட்ட வைக்காருடா அப்படின்னு சொல்கிறாங்க. தயங்கம் இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவனும் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் திருப்பியும் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க. அன்னைக்கு காலையில் 6 மணி அப்படின்ற மாதிரி திருப்பியும் ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா தள்ளி கேச்சிட்டு ஐயோ வயன் போதும் 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 அப்படின்ட்டு எல்லாம் காலையில் விழுந்தாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா பண்ணுறீங்க? ஏம்மா தாயே உன் காலில் கூட விடுறேன், தயவு செஞ்சு அந்த கதையை மட்டும் சொல்லாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. பின்னாடி இல்லைதான் அயன் இல்லை அப்படின்னு நீங்கள் இழிச்சிட்டே போகிறீங்க. தயங்க ஏன்னா கூப்பிட்டு இழிச்சிட்டே போகிறா இவன் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா இல்லைதான் ஏதா என்னது ஐஸ்கிரீம் வேண்டாமா? தேங்க்யூ அப்படின்னு வாங்குறீங்க. பார்த்தா வெனிலா ஃப்ளேவர், பட் உங்களுக்கு வந்து பட்டர் ஸ்காட்ச் தான் பிடிக்கும். வெனிலாவா? ஏன் பிடிக்காதா? இல்லை இல்லை பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அலி. சரி வயன், நீ கேட்டேன்னா கொடுக்க வந்தான். என்னாச்சாங்க, ஏதாச்சும் சண்டையா? எல்லோரும் காலையில் விழுந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபன் பண்ணிட்டுருக்கோம். சரி சரி பார்த்து பண்ணு அப்படின்ட்டு போகிறான். அப்போ உங்களோட ஷோல்டரில் வந்து ஏதோ இந்த கருப்பாக இருக்கு நூல் மாதிரி. அவன் அப்படி போகும்போது தட்டி விட்டு போகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க. தயங்கோட கண்ணெல்லாம் அப்படி கீழே வந்து விழுந்து உருண்டுறது போல் அப்படி பார்த்துட்டுருக்கோம். விட்டவன் கண்ணெல்லாம் வெடிச்சிரும் போல். நீங்கள் அப்படியே வரீங்க. டேய் என்ன தானே அப்படி பார்க்குற? ஐஸ்கிரீம் வேணுமா? தர மாட்டேனே அப்படின்ட்டு உட்காந்து முக்குன்னு முக்குறீங்க. தயாங்க செம்ம கோவத்தில் இருக்கான். இப்போ லீ அப்படியே போனவன் மியா கிட்ட தான் போகிறான். மியா சுகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. லீ என்னடியாச்சு? ஏன் உன் கப்பல் முழங்குனா மாதிரி கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்க? ஒன்றும் இல்லைடா. ஏய் சொல்லுடி. அது ஒன்றும் இல்லை லீ, நேற்று நைட்டு அப்படின்ட்டு நீ எல்லாத்தையும் சொல்கிறாங்க.
தயாங்க்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை போலடா. அவன் என் மேலே ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான். நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அ, ஏய், அதான் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, அவன் தான் இதை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னான். ஏன் வேண்டாமா அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படின்னு ஏன் பார்த்தா வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். நியாக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீ அப்படியே வாங்கிட்டு. நிஜமாவா? நிஜமாக தான். தோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வர முடியாதுன்ட்டு என்கிட்ட கொடுத்தான். நீ போய் அதை கேட்டுட்டுலாம் இருக்காத, புரியுதா? அவன்கிட்ட அவன் கொஞ்சம் ஷை டைப் போல். ஆ சரி சரி, இது எனக்கு மட்டும்தான், நீ பங்கு கேட்கக்கூடாது, புரியுதா? ஆ கேட்கவோ மாட்டேன் போடி அப்படின்ட்டு அவனை பக்கத்துல இருந்து உட்காந்துட்டுருக்கான். ஏன் சாப்பிட்றாங்க? சரி பொழைச்சிப்போ. இந்தா. இல்லை எனக்கு வேண்டாம். வேண்டால? வேண்டாடி தின்னு அப்படின்ட்டான். நீயா அப்படியே இழிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே லியும் பார்த்துட்டுருக்கான். ஸோ அவன் எப்போ தான் இவ்வளோ புரிஞ்சுக்க போகிறானோ சே அப்படின்ட்டு இப்போ லீக்கு கோவமாக இருக்க வயன் மேலே. என்ன இவன் எப்படி பண்ணிட்டுருக்கான்? நான் என்ன சொன்னேன் அவகிட்ட? ஏன் மனசு கஷ்டப்படுறா? அதுக்காக ஜஸ்ட் ஆக்டிங் தானே சொன்னேன். ஆனால் அவன் இது ஆக்டிங்கிறதே மறந்துடுறான் அப்படின்ட்டு லீ யோசிச்சுட்டுருக்கான். இப்போ அப்படி எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததெல்லாம் விட இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஏன்னா இப்போ டைம் வந்து 11 o'clock. இப்போ உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. 11 o'clock. ஜோன் இன்னும் 1 hour தான் இருக்குது அப்படின்ட்டு உரல்றீங்க பரல்றீங்க. கீழே போகிறீங்க, மேலே வரீங்க, உங்கள் அண்ணாவோட ரூம் போகிறீங்க. அவன் அசியமாக கேட்டு வெளியே அனுப்பிட்டான். என்ன இவன் எப்படி திட்டுறான்? வேகம் கால் பண்ணல போல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க. உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க, அப்பா கிட்டே போகிறீங்க, கிச்சனில் போகிறீங்க. விட்டால் 4 கிலோ குறைஞ்சிருப்பீங்க போல, அவ்வளோ நடந்தாச்சு. அப்படியே வந்து பார்க்குறீங்க ஃபோனை பார்த்தா 11:30. ஒன்று 30 minutes தான், 30 minutes தான் அப்படின்ட்டு ஒரு எழுதுறீங்க. திருப்பி பால்கனி போகிறீங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறீங்க. என்ன டைமே போகல அப்படின்ட்டு 6 கிளாஸ் தண்ணி வாய்க்குள்ளே போயிடுச்சு. அப்படியே பார்த்தா டைமு 11:50. சூப்பர், ஒரு 10 minutes தான்ட்டு அப்படியே இந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. விட்டால் ஃபோனை கடிச்சிருவீங்க போல், அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டைமு கரெக்டாக 12 ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க யாராச்சும் கால் பண்ணுறாங்களான்ட்டு. பட் நோ கால்ஸ், நோ மெசேஜ். என்ன யாருமே கால் பண்ணல? நான் என்ன பண்ணுவேன்? இன்றைக்கி என் பர்த்டே, மறந்துட்டாங்களா? இல்லை வயல் மறந்துருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஏற அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. மணி 12 ஆகிடுச்சு. ஆனால் ஒரு ஃபோன் கூட வரலாம். 12:05 ஆகிடுச்சு. என்ன சும்மாவாச்சும் இந்த செப்டக்காரன் சமோட்டக்காரன் எனக்கு பர்த்டே விஷ் அனுப்புவான். இப்போ அவன் கூட அனுப்புறதில்ல. மறந்துட்டாங்களா? மறந்துட்டான்ல. ஆமாம், அவன் அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரொம்ப பிஸியாக இருப்பான்ல. நான் தான் உன்னை சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கேன். ஷோ வயன், நீ பெருசாகிட்டடி, நீ சின்ன பாப்பா இல்லை, புரியுதா? தயாங்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, இந்த மாதிரிலாம் யோசிக்காத, புரியுதா? அப்படின்ட்டு வயன் தூங்குறாங்க. பட் தூக்கமே வரல. அப்படியே உருள்றாங்க பரல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் டிப்ரெஷனில் போயிட்டாங்க. சரி குளிச்சுட்டாச்சும் வரலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. பாத்ரூம்லேயே படுத்தாச்சு. மனசே வரல அதை விட்டு வெளியே வர. கொஞ்ச நேரத்தில் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு. ஆனால் தயாங், நீயாச்சும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கலாம் தெரியுமா? பரவாயில்ல அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெறும் தயாங்கடா ஒரே ஒரு ஷர்ட் இருக்குது ஸ்டார்டிங்லேயே. அவன் மார்னிங் வந்துருப்பாள். ஸோ அதை துவைச்சி காய வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறீங்க, ஏன் தயாங்க இப்படி பண்ணா? அப்படி எடுத்து தயாங்கோட ஷர்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்குற தெரியுமா, நீ என் பர்த்டேவை மறப்பேன்ட்டு. ஆமாம்ல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டாங்க. அப்போது உனக்கு அவளுக்கு மேரேஜ் ஆனால் நான் மறந்துடுவியாடா? நான் உன் ஃப்ரெண்டுடா, மறந்த முட்டை சூடாதான், புரியுதா அவனுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிங்கன்னு தெரியல, இந்த ஷர்ட்டையே போட்டாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே தலையை தொடச்சிக்கிட்டே ஃபோனை பார்க்குறீங்க.
ஃபோனை பார்த்தா டைம் 12:50. இதுக்கு மேலே என்ன ஒன்றும் இல்லை. நாளைக்கு எல்லோரும் விஷ் பண்ணுவாங்கல்ல, சரி வயன் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு வலி அதோட போய் தூங்குறீங்க. இப்போ நீங்கள் நல்லா தூங்கியாச்சு. டைம் 12:55 இருக்கும். யாரும் பொறுமையாக வராங்க உங்கள் ரூம்குள்ளே. அப்படியே வந்து உங்கள் பிளாங்கெட்டை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்பலாம் தூங்கியிருக்க மாட்டீங்க, லைட்டாக தான் சாஞ்சிருப்பீங்களா. அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பயந்துட்டீங்க. அப்படியே கற்று போகிறீங்களா, உங்களோட வாயில் யாரும் கை வச்சுட்டாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தயாங்க தான் அது. அவளுக்கு க்ளோஸ் அப்பில் இருக்கான். நீங்கள் அப்படியே ஐஸை பார்க்குறீங்க. அவனும் ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் 2 பேருக்கு ஒரு ஐ கான்டாக்ட். நீங்கள் இந்த ஐஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்க தயாங்க தான்ட்டு. அவனும் என்ன இவா அழுதாலாம் என்ன அப்படின்னு உங்கள் ஐஸை ஒத்து பார்த்துட்டு, ஏய் என்ன அழுதியா? என்ன அழுதியாடி? இல்லையே இல்லையே, நான் அழ போகிறேன் தயா. ஆமாம், இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லடி, என் ஷர்ட்டை நான் வாங்கிருப்பலான்னு வந்தேன். ஓ ஷர்ட்டா? அப்படி நீங்கள் கீழே பார்க்குறீங்க. பார்த்தா ஷர்ட்லாம் 2 பட்டன் போடலாம், ஷர்ட்டு கீழே ஒன்றுமே போடலாம், வெறும் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. இப்போ தயங்க பார்க்க எதை தான் இவன் அப்படி பார்க்குறான்ட்டு பார்த்தா அவன் ஷாக்கு. என்னடி இது அப்படின்ட்டு திரும்பிட்டான். நீங்கள் ஐயோ ஐயோ என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த ஷர்ட்டு கீழே ஒரு பேண்ட்டை போட்டு வரீங்க. தயங்க பார்க்குறான். ஏய் போட்டியா? பொட்டு என்னடி கொள்ளுது? ஒரு டெஸ்ட் பொண்ணு கூட செஞ்சிடலாம். டேய், ஒரு பொம்பளை பிள்ளை ரூமில் கதவு தட்டாமல் வரணும்னு செஞ்சிடலாம் எனக்கு. எது எனக்கு செஞ்சலையா அப்படின்னு இப்போ அடிச்சுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ஆமாம் எதுக்கு வந்த அந்த ஷர்ட் தானே வரணும், இந்தா அப்படின்னு கழட்டு போகிறீங்க. ஐயோ இல்லை நீ போ, நான் கழட்டி தரேன். தோ அங்கே ரெஸ்ட் ரூம்னு ஒன்று இருக்குது, போ கழட்டு போ. என்ன இவன் எப்போ கேட்குறான்? இங்கே பாரதையா, அதை கழட்டணும் வேறு போடணும், தயாராக இருக்குடா புரிஞ்சுக்கோயேன். ஐயோ சோம்பேறி ஜ அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு, ஆமாம் எதுக்கு வந்த? என்னாச்சு இரும்புறா? உடம்பு சரியில்லை என்ன அப்படின்ட்டு போய் அவனோட சீக்ஸை தான் கை வைக்கிறீங்க. அவனுக்கு என்னமோ தெரியல, இப்போலாம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு. அப்படியே அவனோட சீக்ஸ்லாம் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா ஃபீவர் அவனுக்கு அப்படின்னு தொட்டு பார்க்குறீங்க. அவன் அப்படியே கை தள்ளிவிட ஓடலை அப்படின்றான். ஆமாம் எதுக்கு வந்த? தோ இதை கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸை தரான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு செயின் தான் தரான். நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப மெலிசா ரொம்ப குட்டியாக இருக்குது. அதில் வந்து அந்த டாலர் இருக்குல்ல, அது வந்து இந்த பிகாக் ஃபெதர் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது? செயினடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே வச்சு பார்க்குறீங்க கழுத்தாண்டா. வா செம்மையாக இருக்கு. அது வந்து பிளாட்டினம் போல, அவ்வளோ லக்ஸரியாக ரொம்ப அழகாக இருக்குது. கழுத்துக்கு அப்படியே உங்களுக்குனே செஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சு பார்க்குறீங்க தயாங். அப்படியே வந்து அப்படியே உங்கள் பேக் சைட்லேருந்து அதை போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே செயினே பார்த்துட்ருக்கீங்க தயாங். முழுக்க உங்கள் ஐஸையே பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் அழகாக இருக்குது. யாருக்கு? நீயாக்கா? ஏய் உனக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு? ஹாப்பி பர்த்டே. டேய் பரதேசி நாய், உன்னை சரியாக பரட்டுக்கு போகிற பார்த்துக்கோ. ஐயோ நோ பேட் வேர்ட்ஸ். என்னடா இது? எல்லாரும் 12 மணிக்கு தான் விஷ் பண்ணுவாங்க, நீ என்ன 1 மணிக்கு வந்து விஷ் பண்ணுற? ஏய் டைம் பாருடி, மணி 12 தான் ஆகுது. நான் தான் உன் ஃபோனில் 1 hour எக்ஸ்ட்ராவாக வச்சேன். எது எக்ஸ்ட்ராவாக வச்சியா? ஆமாடி, இங்கே பாரு அப்படின்ட்டு ஃபோனை காய்ச்சான். பார்த்தா அவன் ஃபோனில் 12 மணி தான். நீங்கள் கொஞ்சம் மார்னிங் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பீங்களா, அதனால் ரிவேஞ்சு தான் இது. ஸோ நீங்கள் அப்படியே மாட்டிலேனாலும் வைக்கிறீங்க. அவன் ஏய் வரன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன். டேய் போடா பொறுக்கி அப்படின்ட்டு பிள்ளெல்லாம் தூக்கி போடுறீங்க. அவன் ஜஸ்ட் நீங்கள் அடிக்கிறீங்க, அவன் வாங்குறான், அது மட்டும்தான். அவன் அப்படியே சுற்றி போகிறான், நீங்களும் சுற்றி வந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு தயா என்ன அப்படின்ட்டு கலட்டுறீங்க அந்த பெயிண்ட்டு இந்த செயினா. டைம் பார்க்குறான். ஏய் ஏன்டி கலட்டுறேன்? இல்லை இந்தா நீயே வச்சுக்கோ. ஏய் உன் பர்த்டே கிஃப்ட்டுடி. என்ன புதுசா? நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நீ எனக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப லக்ஸரியாக இல்லை, ஒரு குட்டியாக
எனக்கு ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்தா கூட அது எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா உனக்கு, எனக்கு இந்த மாதிரி லக்ஸரியான பொருள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீ பண்ணவும் மாட்டியே, என்ன புதுசா? ஆ எனக்கு தெரியும்டி, உனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கொடுத்தா பிடிக்காதுன்னு, நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் நான் உனக்காக 1 வீக்காக தேடினேன், ஒரு கிஃப்ட்டு கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஆனால் இந்த செயின் அப்படின்ட்டு அப்படிதான் செயினை தொடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஃபுல் ஆயுசும் இந்த செயின் மேலே மட்டும்தான் இருக்கு. அப்படியே தொட்டுட்டு என்னன்னு தெரியல, இதை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். போய் நல்லா பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலனா கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கு. அதை பார்த்து உங்களுக்கு தயாங்க நமக்கு தான் வருது. நீங்கள் அப்படியே இல்லை நானே வச்சுக்கிட்டா, வச்சுக்கோடி உனக்கு தான். அப்புறம் நான் பெருசாகிட்ட அப்புறம் இதில் பாதி அமௌண்ட் உனக்கு தந்துடுவேன், புரியுதா? சரி தந்துடு. அம்மா எவ்வளோ? வேண்டாம், நாம் அப்புறமா பேசிப்போம், வா 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 அப்படின்னு கீழே போயிட்டு போகிறான். கீழே எல்லாரும் கேக்கெலாம் கட் பண்ணி ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஜமன், பேகம் எல்லோரும் இங்கே செயினை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரு எனக்காக கிஃப்ட்டு தராங்க. அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கிஃப்ட்டு தராங்க. உங்களுக்கு எல்லா கிஃப்ட்டையும் ஒருத்தங்களும் ஒரு கிஃப்ட்டு ஞாபகப்படுத்துது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் என்ன, பாட்டு போட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. தயங்க நீங்களும் ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, தயங்க கூட தான் இருக்கீங்க. ஆனால் எப்போவுமே இருக்கிற மாதிரி தயங்க கூட ஃபீல் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அப்படியே காலேஜுக்கு போகிறாங்க எல்லோரும். அப்போது வயன் போனோடனே தான் அப்படியே வயனை பிடிச்சி இழுக்கிறான். எல்லோரும் பார்க்குறாங்க. அப்படியே தயங்க செம்ம காண்டாக இருக்கான். அவன் அப்படியே மறைச்சிட்ருக்கான். இப்போ ஹாப்பி பர்த்டே வயன். உனக்கு தெரியும் என் பர்த்டேன்ட்டு? அது எப்படி மறைப்பேன், தெரியாமலா இருக்கும், தெரியும். அப்படியா, என் கிஃப்ட் எங்க? சாக்லேட் எங்க? இதோ இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, இதை எப்போ எடுத்துகிட்டு வந்தா அப்படின்ட்டு. அப்போ உனக்கு கிஃப்ட்டு தரணுமா? என்ன கிஃப்ட்டு? கெஸ் பண்ணுறியா? என்ன கிஃப்ட்? சர்ப்ரைஸா? சொல்லு. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது உன் கிஃப்ட்டு தான், உனக்கு சொந்தமானதான். ஆனால் என் கூட தான் எப்போவுமே இருக்க போதும். என்னது? என் கிஃப்ட்லாம் என் கூட தானே இருக்கணும், உன் கூட எப்படி இருக்கும்? இருக்கோண்டி. என்ன கிஃப்ட்டு? எஸ். என்னது தெரியலையே அப்படின்ட்டு வாங்கி சொல்கிறாங்க. இப்போ பேகம், ஆமாம் ஜமன், என்னவா இருக்கும்? தெரியலையே. இவ்வளோ அறிவு தான் நான் ஏன்டி இத்தனை அரியர் வைக்க போகிறேன்? அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு தயங்க பற்றி கேட்குறாங்க. தயாங் கிரிஞ்சா ஆட்டுன்னுவான், வேறு என்னன்னு சொல்லுவான் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அவனோட ஷர்ட் ஓப்பன் பண்ணுறான். வயன் அப்படியே ஐஸில் அவங்க ஹேண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுற? ஓப்பன் பண்ண, ரொம்பலாம் ஓப்பன் பண்ண மாட்டேன், ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். வயன் அப்படியே அவங்க 2 விரலுக்கு நடுப்பில் அவங்க பார்க்குறாங்க எட்டி. இப்போ தயாங் அப்படியே பார்க்குறான். சொன்னல ஆட்டன் தான்வான் அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அவன் சிஸ்தாண்டை வந்து வயன் அப்படின்ட்டு பேர் போட்டு டேட்டோ போட்டிருக்கான். வயன், டேட்டோ போட்டிருக்கியாடா அப்படின்னு செம்ம ஷக்கு கேட்குறாங்க. ஜமன்னா, எது டேட்டோவா அப்படின்ட்டு வந்து அவனை பார்க்குறான். தாங்க, எது டேட்டோவா அப்படின்ட்டு அவனும் அப்படியே எல்லோரும் இடிச்சிட்டு வந்து பார்க்குறானுங்க. வேகம் அடைச்சி தள்ளுங்கடா, டேட்டோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடைச்சி தள்ளி போங்கடா, விட்டா சட்டை கிடிச்சிருவானுங்க போல. தள்ளி போங்க, முன்ன பின்ன பார்த்ததே இல்லையான்னு இதெல்லாம். என்ன பச்சை குத்தி வச்சுருக்கேன்? ஆமாம், உனக்கு என்ன வலிக்குது? என் கேர்ள் ஃப்ரெண்டு போய் நான் விளையாட போடுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீயும் பார்க்குறாங்க. வயனை ரொம்ப லவ் பண்ணுறான். அப்போ தயாங்க எனக்கு தான் அப்படின்ட்டு
நியாவோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி நோட் பண்ணுறான். அவன் அப்படியே சிரிக்கிறான். இப்போ வயன் அப்படியே ஒரு மாதிரி திருத்தனம் முடிச்சுட்டு என் கூட வா. இருடி பேசிட்டு என் கூட வான்றல வா. வயன் அப்படின்னு தயம் கூப்பிட்றான். தயம் கூப்பிட்டு வயன் அப்படியே லீவ் பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு வராங்க. என்ன என்ன இதில் நீ என்கிட்ட என்ன சொன்னா? ஜஸ்ட் ஆக்டிங் தானே சொன்னா. என்ன இது? இங்கே பாரு பச்சைலாம் கொடுத்துருக்கேன், உனக்கு வலிக்கொள்ள அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கலங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஏ இரு 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 இப்போ ஏன் அழற? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி ஒரு இல்லை தான், அது ஜஸ்ட் ஸ்டிக்கரு தான். வாங்கிட்டு பார்க்குறாங்க. என்னடா இது? உன் கையை காட்டு அப்படின்ட்டு கையில் பச்சைன்னு ஒட்டிட்டான். என்னடா என் பேர் நான் கையில் பச்சை குத்திருக்கேன்? கையில் மட்டும் இல்லை காலையும் சேர்த்து கொத்திக்கோ. இந்தா அப்படின்ட்டு பார்த்தா நிறைய ஸ்டிக்கர் வச்சுருக்கான் வயனுன்ற பேரில். வயன் பார்க்குறாங்க. எதுக்குடா இது? பின்ன என்னடி, நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், அப்போத்தால அவங்களே சுற்றிட்டு இருக்கா. இல்லை அது வந்து நீ சொல்ல வயன், நீ லவ் பண்ணுற பையன் இதே மாதிரி ஒரு பொண்ணு கூட சுற்றினா உனக்கு ஓகேவா? அது ஓகேவா? ஓகேனா சொல்லு. அது வந்து வயன் ஹாப்பி பர்த்டே. யோசி போ. லீ அதை கொடுத்துட்டு போடி அப்படின்ட்டு அப்படியே அதை பிச்சு எடுத்துட்டான் வயன். ஆனால் போ, நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் ஹாப்பியாரு அப்படின்ட்டு சிரிக்கிறான். என்ன பார்க்குறாங்க, அவங்க அப்படியே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி வந்துட்டுருக்காங்க. தயங்கி போய் பார்க்குறான். என்னடி ஆச்சு? கடலாம் கலங்கிருக்கு, ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருக்கா. என்னடி ஆச்சு சொன்னானா என்ன? இன்னைக்கு அவனா அப்படின்ட்டு தயங்க போய் அப்படியே லீயோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு வயன். என்ன நீயா கூட பார்க்குறான். இல்லை தயங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வயன் போய் அப்படியே இப்படி தள்ளி விடுறாங்க. என்ன பண்ணுறதையா? இல்லை தயா, என் லைஃப்பில் நீ இன்வால்வ் ஆகாத, புரியுதா அப்படின்ட்டு வயன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அவளோட லைஃபா? என் லைஃப் அவள் லைஃப்னு பிரித்து பேசுகிறான். இத்தனை வருஷம் ஒன்றா தாண்டி இருந்தோம், இப்போ என்ன புதுசா உனக்குன்னு ஒரு தனி லைஃப் வந்துருச்சா? அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். வயன் அங்கேருந்து போனவங்க தான். அதோட கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே காட்டினா அவங்க இன்னொருத்தவங்க கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கிளாஸ்மேட் தான். இப்போ அவங்க அப்படியே பார்த்து எல்லாம் நான் கிட்ட ஒரு விஷயம் கேட்குட்டா. கேளு. என்ன? எல்லாம் என்னையும் தயங்க பார்த்தா எப்படி இருக்கு? அந்த லீவ் பையன் சொன்னான் தெரியுமா, நான் நீயாக்கோ தயக்கோ ரெண்டு வரேனாம். எனக்கு அப்போ அழுக வந்துச்சு, எனக்கு கோவம் தானே வந்துடும். நான் அப்படியே மூஞ்சில நான் வச்சுருக்கணும்ல. இல்லைப்பா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு தெரியுமா. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நீயும் தயங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. நான் கூட நினச்சேன் நீங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணுறீங்கன்ட்டு. அப்புறம் நீ லீயை லவ் பண்ணுறேன்னா அவன் நீயாவும் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் கூட நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு என்ன சொல்கிற நீ? ஆமாம், பேசாமல் நீ ஏன் தயங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது? இல்லை, நான் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கேன். வாரத்தில் 2 நாள் அவங்க கூட தான் தூங்கவும் செய்கிறேன். என்னால் எப்படி அவங்க கூட டிஸ்டன்ஸ்? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? இப்போ நீ என் கூட இருக்கிய, இப்படி தயங்க மிஸ் பண்ணல? அது ஒன்றும் இல்லை, நான் கூட இப்போ எழுதிட்டுருக்கேன்ல, அதனால் நான் அவனை மிஸ் பண்ணல. இதை முடிச்சோடனே நான் அவனை மிஸ் பண்ணுவேன்ல. என்னன்னு தெரியல, இந்த பரதேசி நாய் என் லைஃப் ஃபுல்லாக கலந்துட்டான். சின்ன வயசில் கூடிய ஒட்டிக்கிச்சு, என்னால் பிரிஞ்சு கூட போக முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பொண்ணை அப்படியே சிரிச்சிட்டு, நீங்கள் 2 பேர் தான் செம்ம காம்போ தெரியுமா? ஐயோ நீ வேற ஏன்டா சும்மா இரு. சரி நான் ஒன்றும் ஐடியா சொல்லிட்டான். என்ன ஐடியா? பேசாமல் நீ ஏன் ஜாபுக்கு போகக்கூடாது? எது ஜாபா? ஆமாம், பார்ட் டைம் ஜாப். அப்படி போனால் இன்னும் தான் எங்கே கொஞ்சம் பேசுகிற டைம் குறையும். யோசிச்சு பாரு, காலேஜ் ஒன்றா வருவீங்க, அதுக்கப்புறம் நீ பார்ட் டைம் போயிடுவா, டயர்டில் போய் தூங்கிடுவா. அப்படியே போச்சுன்னா இன்னும் தான் எங்கே பேசுகிற டைம் குறைஞ்சிரும்ல. ஆமாம்ல, எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மட்டும் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவனை மண்டியா ஆச்சான்.
இப்போ நீங்கள் வெளியே வரீங்க, தயன் கூட பேசவே இல்லை, தயங்க கிட்ட பேசலாம். அவனும் கோவத்தில் இருக்கா, நீங்களும் கோவத்தில் இருக்கீங்க. இப்போது தயங் தான் ஆ என்ன டைம் ஆயிடுச்சு, வருவாளே தயாங் சாரின்ட்டு. ஏன்னா 1/2 ஆச்சுன்னா வரல அப்படின்னு தயாங் வாட்சை பார்க்குறான், உங்களை பார்க்குறான், வாட்சை பார்க்குறான், உங்களை பார்க்குறான். நோ ரெஸ்பான்ஸ். இப்போ அந்த பையன் அப்படியே வந்து அயன் என்னாச்சு, நீ கேட்டல பார்ட் டைம் ஜாப் கிடச்சிருச்சு. ஒரு புக் ஷாப்பில் புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோம், ஓகேவா? ஓகே ஓகே. எத்தனை மணி இருக்கும்? ஆ, ரொம்ப டைம் இல்லை, ஆனால் கொஞ்சம் லாங். பரவாயில்லையா? லாங்கா? ஆமாம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 1.5 hours ஆகும். பரவாயில்லையா? 3 hours தான் வேலை. ஏதோ இவ்வளோவா? அப்போது டைம் ரொம்ப ஆகுமே, 6 hours ஆகுமே. வீட்டுக்கு போகிறது லேட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இங்கே முழிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பையன் வேண்டாமா என்? அப்போது நான் இன்னொரு பையன் கேட்டான், அவனுக்கு சொல்லிட்டான். இல்லை இல்லை எனக்கே ஓகேன்னு சொல்லிட்டான், நானே போய்க்கிறேன் அப்படின்றீங்க. அதோட நீங்கள் தயங்கிட்ட பேசவே இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே வரீங்களா? தயங்க அப்படியே வண்டி எடுத்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் தயங்க கண்டுக்காமல் அப்படியே ஜிம்மனோட வண்டியில் ஏறிங்க. ஜிம்மன் ஏய் என்னடி, எப்போவுமே அவன் கூட தானே போவேன். இல்லைடா, நான் இன்னைக்கு உன் கூட வரேன் ஓ அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயங்கிட்ட கிடச்ச கம்ஃபர்ட் யார்கிட்டையுமே இல்லைங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேகம்கிட்ட கூட அந்த கம்ஃபர்ட் இல்லை உங்களுக்கு. இப்போ நீங்கள் அப்படியே தயங்கியே பார்க்குறீங்க. அவனும் அப்பப்போ உங்களை திரும்பி பார்க்குறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க தயங்கே. அவன் ரொம்ப கோவத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டான். ஜமன் எங்கே இவன் இவ்வளோ வேகமாக போகிறான்? ஐயோ ஜமன் என்னை வீட்டில் விடுறான். ஏய் இல்லடி நம்ம வெளியா? இல்லை ஜமன் நான் வீட்டுக்கு போகிறேன். சரி அப்படின்ட்டு அவன் மட்டும் உங்களை வீட்டில் விட்டுட்டேன். அவனும் போயிட்டான். இவளுக்கு காலேஜ் வந்து 3:30 முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து பப்பரப்பான படுத்தாச்சு, சாப்பிட கூட இல்லை. அடுத்த நாள் மார்னிங் காலேஜ் டைம் வந்து நிற்கிறான். பட் நீங்கள் இல்லை, நீங்கள் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கீங்களா? அப்படியே உங்கள் அண்ணா மேலேருந்து கத்துறாரு. டேய் வாயின்னு போயிட்டாடா. எது போயிட்டாளா? எப்படி போனா மாம்ஸ்? அவளுக்கு தான் வண்டி வாங்கி கொடுத்தாச்சுல, அதில் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ தயா என்ன கொழுப்பு அவளுக்கு அப்படின்ட்டு அவனும் வண்டி எடுத்துகிட்டு வரான். செம கோவத்தில் வரான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வரான். வந்து பார்த்தா இங்கே நீங்களும் இல்லையோ பேசிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், அவளுக்கு மூடே அப்செட் ஆகிடுச்சு. இவளுக்கு சே இல்லை இல்லை நம்ம போகக்கூடாது இல்லை அப்படின்ட்டு அவனும் விலகி வந்துட்டான். இப்போ என்கிட்ட வந்த பையன் என்னலே? ஆமாம் என்ன ஜாப் போகிற? எதுக்கு ஜாப்லாம் போயிட்டோம்? இல்லைலே சும்மா பார்ட் டைமாக தானே. பார்ட் டைம் நீ கிட்ட போனால் கூட பரவாயில்ல, ரொம்ப தூரத்தில் எதுக்கு? ஏதாச்சும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்? அந்த மாதிரிலாம் இல்லைலே. இந்த செயின் தயாங் வாங்கி கொடுத்தான், ரொம்ப லக்ஸரியானது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் இதுக்கு பாதி அமௌண்ட் உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக தான். பையன் ஆனால் நான் தரேன், நீ போக வேண்டாம். இல்லை நம்ம மற்றவங்களுக்காக தானே நடிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு நீ எப்படி ஃப்ரெண்டோ அவனும் அதே மாதிரி ஃப்ரெண்டு தான். வேண்டாம் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. லீ பையன் லீ வேண்டாம். சரி என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் நான் உங்ககிட்ட வருவேன், புரியுதா? ஆனால் நான் வருவேன். சரி அப்படின்ட்டுங்க. லீயும் அப்படியே போயிட்டான். கரெக்டாக உங்களுக்கு காலேஜ் முடியுதா? இப்போ பேகம் அப்படியே தயங்க இருக்காத பிடிச்சி திருவுறாங்க. ஏய் வலிக்குதுடி, வலிக்குதுல போய் பேசண்டா, இன்னொன்னுக்கு கோவம். இல்லடி ஏய் போடா. சரி அப்படின்ட்டு அவனும் வரான். பார்த்தா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, பின்னாடி இல்லையே உட்காந்துட்டோம். 2 பேரும் இந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு தான் போகிறீங்க. தயாங் உனக்கு மனசே உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன பேச்சு இருக்குது? அப்படியே அவனை வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறான், நீங்கள் கால் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க உங்களோட வேலையில். இப்போ கரெக்டாக உங்களோட ஜாப் எவ்வளோ நேரம் முடியும்னா 9:30 அந்த மாதிரி தான் முடியும். நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு அவ்வளோ லேட் ஆகிடும். அந்த இடம்லாம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ லீ தான் கூட போகலாம், உங்கள் கூட வர்றதும் சரி போகிறதும் சரி அவன் தான். இப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு 3 days ஆகிருக்கும். எனக்கு லீக்கு வந்து சரியான ஃபீவர். அவன் எனக்கு காலேஜுக்கே வரல.
தயங்க கூட உங்க கூட பேசுகிறதே இல்லை. நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. சரி, அவன் பிஸியாக இருக்கான் போல், நம்ம தான் போகணும். போகலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் தானே அப்படின்ட்டு நீங்களும் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையா, ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லீவோட வேலை கொஞ்சம் நீங்கள் தான் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் வழக்கம் போல் வரதை விட இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே வரீங்களா? உங்கள் வண்டி வேறு நடுப்பில் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ஸ்டாப் ஆகிடுச்சு? ஏய் ஆனாவ அப்படின்ட்டு ஆன் பண்ணுறீங்க. ஆனே ஆகல. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பிளாக் கார், அதுலேருந்து யாரோ உங்களை அப்படியே நோட்டை விடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பயமாக இருக்கு. யார் இது? யார் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கா. ஸோ நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த கார் அப்படியே ஸ்லோவாக கிட்ட வருது. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்கு, யாருமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கையெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து தயக்கு தான் கால் பண்ணலான்னு போகிறீங்க. தயங்க ஃபோன் எடுடா ப்ளீஸ்டா அப்படின்னு கால் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நடந்து வேகமாக போயிட்டுருக்கீங்க, வண்டியை பாதிலே விட்டுட்டு. அந்த கார் உங்கள் பின்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே தயங்க ப்ளீஸ் ஃபோன் எடு அப்படின்னு கால் பண்ணுறீங்க. தயங்க போ ரெஸ்ட் ரூமில் இருந்திருப்பானா, அவனை எடுக்கலாம். நீங்கள் தயா அப்படின்ட்டு திரும்பினா அந்த காரு விட்டால் உங்களை மோதி இருக்கும். அவ்வளோ கிட்ட நீங்கள் பயத்தில் ஃபோனை கீழே போட்டுட்டீங்க. அது வந்து ஒரு பர்சன் அப்படியே கீழே இறங்கி வராங்க. பிளாக் கலர் மாஸ்க்கு, பிளாக் கலர் ஹேட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. யார் நீங்கள்? வா, என்னம்மா இருக்கடி? ஆனால் என்ன நைட்டில் சுற்றிட்டு இருக்கா? என்ன பாய் ஃப்ரெண்டுக்கு வெயிட்டிங்கா? நான் கூட ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு கை தான் பிடிக்கிறான். உங்களுக்கு பயமாயிடுச்சு. நீங்கள் வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறதுல உங்கள் செயின் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அப்படியே அவன் உங்கள் ஹெட்லேயே அடிச்சிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டிங்களா. அவன் அப்படியே உங்களை தூக்கி காரில் போட்டுட்டான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். அந்த இடம் பார்க்கறதுக்கு குடோன் மாதிரி இருக்கு. ரொம்ப இருட்டா, அவனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் போல அது. அப்படியே அங்கே கொண்டு போய் உங்களை தான் போடுறான். இந்த சைடு தயாங்க அப்படியே வந்தவன் உங்கள் ஃபோனை பார்க்குறான். என்னைவா என்னத்துக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் கால் எடுக்கலாம், உங்கள் காலே போகலை ஃபஸ்ட்டு. இப்போ அப்படியே அவன் என்ன என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணுறான். யாருமே எடுக்கலாம். அப்படியே உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணா நீங்கள் ஒன்றும் வரலன்னு சொல்கிறாங்க. அவனுக்குமே பதட்டமாகிடுச்சு. ஐயன் வாய் என்னடி ஆச்சு அப்படின்ட்டு கால் மேலே கால் போயிட்டே இருக்கான். நீங்கள் எடுக்கவே இல்லை. இப்போது தயாங் லீ லீ அப்படின்ட்டு லீ கால் பண்ணுறான். லீ ஃபோன் எடுத்துட்டான். என்னாச்சு வயனகன் கேட்டப்போ அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த மாதிரி வயன் பார்ட் டைம் ஜாபுக்கு தான் போயிருப்பான். எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நானும் போகலேன்ட்டு லீ எல்லாத்தையும் சொல்லிட்டான். தயங்கு சரியான கோவம். அவளை இன்னைக்கு அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரான். கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இப்போது லீயோ அவன் சொன்னதெல்லாம் கேட்டு வயனுக்கு ப்ராப்ளம்ன்ட்டு அவனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். அவனும் அங்கே இருக்கிற ஒரு வண்டிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். இப்போது 1 ஹவருக்கு வர வேண்டி ஒரு 20 மினிட்ஸில் வந்தாச்சு. 2 பேரும் அப்படி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா வயனோட ஃபோனு, வயனோட செயின்னு எல்லாமே இருக்குது. டைமுக்கு ரொம்ப அப்படி கனெல்லாம் கலங்கிடுச்சு கொஞ்ச நேரத்தில். வயன் எங்கேன்ட்டு அவன் தேடுறான். லீயை வேற போட்டு 2 சாத்திட்டான். லீயோட கணத்துலலாம் அப்படியே ரத்தமாக இருக்குது. இப்போ 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க மாற்றி கட்டில். அப்படியே போயிட்டே இருந்தான். அவங்க 2 பேரும் தேடிட்டே இருக்காங்களா. அதில் ஒரு தாத்தா மட்டும் அந்த பக்கம் போங்கப்பா அப்படின்ட்டு கை காய்ச்சாரு. தயாங்க்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் அவர் ஒன்றுமே சொல்லலாம். வந்து சைலண்ட்டாக போயிட்டாரு. இப்போ தயாங் அப்படியே விழுந்து பார்த்தா அந்த கார் நிற்கிது. கார் ஆமாம், அங்கே கார் மார்க் இருந்துச்சு. கார் இதுவும் இருக்கமோ? பழைய பிளேஸாக இருக்குது, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உள்ள போய் பார்த்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் கை கால்லாம் கட்டி போட்டிருக்கு. இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே முழிச்சுட்டா இருக்கீங்க. தயங்க பார்த்தோன்னே தயாங் அப்படின்ட்டு அழறீங்க. தயாங் என்னடி ஆச்சு
ஆ அப்படின்ட்டு வந்து கிட்ட தான் வரான். எத்திரிக்க அந்த மாஸ்க் போட்டவன் அப்படியே தயங்க அடிக்க வரான். 2 பேரும் மாற்றி கட்டில் அடிச்சிட்டு இருக்காங்க. தயாங் அவ்வளோ கோவம் தயாங்க்கு. எவ்வளோ தைரியம் தான் என் வாயின் மேலே கை வச்சிருப்பேன் அப்படின்ட்டு 4 சேர்த்து அவன் வாயிலே குத்துறான். அப்படியே மாஸ்க்கை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே லியோ வந்துட்டானா, லியோ சேர்ந்து அடிக்கிறானா. ஸோ அந்த மாஸ்க் போட்டவன் இதுக்கு மேலே அவனால் அங்கே எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்ஐ ஓடிட்டான். இப்போ இந்த எஸ்ஐ தயாங் அப்படியே அவங்கள பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ அவ்வளோ இதுவாக இருக்குது. அப்படியே வந்து உங்களை அவ்வளோ பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் பயந்துருப்பான் பயங்கரமாக. அப்படியே அழுகுறான். நீங்கள் தயாங் தயாங் ஏய் கொண்டுட்டு பண்ணிட்டான் அவனை. எங்கெல்லாம் தேட தெரியுமா? பயந்துட்டேன்டி. என்னடி பண்ணுவேன்? ஏன் இப்படி பண்ண? எப்படி பண்ணுவேன் நான் இல்லாமல்? மயிர் ஏன் இப்படி பண்ண? என்னதான் உனக்கு பிரச்சனை? அப்படின்ட்டு தயங்க பயங்கரமாக வந்துட்டு இருக்கான். நீங்கள் தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க லீ. அப்படியே பார்க்குறான். அவனுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு என்னமோ நீயா உங்கள் 2 பேருக்கு நடுப்பில் வரா மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ கோவம் சரி சாரி இதுக்கு மேலே பண்ண மாட்டேல. என்னை விட்டு எங்கேயோ போகாத புரியுதா? உன் லைஃப் என் லைஃப்லாம் இல்லை, ஒரு லைஃப் தான். நம்ம லைஃப் புரியுதா? சரி சரிடா அப்படின்னு காமெடாக பண்ணிட்டீங்க. தயங்க அப்படியே கையில் இருக்கிற கட்டு அப்புறம் காலில் இருக்கிற கட்டுலாம் கழட்டிட்டான். அப்படியே இப்போ 3 பேரும் காலில் தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ தயாங் அப்படியே அந்த செயினை ஓயனை கழுத்தை திருப்பியும் போட்டு விடுறான். இதான் நீ வச்சுக்கோ. இத்தனை வருஷம் என் கூட இருந்திருக்கல, இதுக்கு மேலே என் கூட இருக்கணும் புரியுதா? ப்ராமிஸ் அப்படின்னு கேட்குறான் வேணும். ப்ராமிஸ். சாரி தயாங், ஏன்னா என் மேலே கோவமாக இருக்கியா? இல்லை வீட்டுக்கு வா, உன்னை தூக்கிட்டு வந்து கொஞ்சுறாங்க அப்படின்னு சொல்கிறான். தயாங் வாடி வா உனக்கு இருக்குடி அப்படின்னு கத்துறான். அப்படியே நீ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. அவன் அப்படியே தயங்கோட வீட்டுக்கு வந்தானே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ தயங்க வேணா இறங்கியாச்சா லீ. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். இப்போ வீட்டுக்குள்ளே வந்தான். எல்லோரும் கேட்குறாங்க என்னடா ஆச்சுன்ட்டு. ஒன்றும் இல்லைம்மா, என் மேலே இருக்கிற கோவத்தில் அவள் இதோ பார்க்கில் தான் உட்காந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோக்கும் இந்நேரத்துக்கு என்ன சொத்து வெளியே ஒரு பொம்பளை பிள்ளை இந்நேரத்துக்கு எங்கேயா வெளியே போகிறது அப்படின்ட்டு முதலே நாள் வைக்கிறாங்க. தேங்கண்ணா மாமா என்னம்மா பண்ணுறீங்க? விடுங்க அப்படின்ட்டு அவனும் சமாதானப்படுத்துகிறான். அவங்களும் ஐயோ இன்னும் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்களும் கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்துட்டாங்க. யாருமே தூங்கலை. எல்லோரும் வந்து உங்களுக்கு அங்கே தான் வெயிட்டிங்க. நீங்கள் வரத்துக்கு ஒரு 12 மணி ஆயிருக்குமா. எல்லோரும் உங்களுக்கு தான் வெயிட்டிங். இப்போது எல்லோரும் பார்த்தா அப்படியே தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கானுங்க. நீங்கள் சரி சரி போய் தூங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க் தான் அவங்கக்கிட்ட வந்து இங்கே பார் இதான் யார்கிட்ட சொல்லுது புரியுதா? சரி தயா அப்படியே முடியாச்சிங்க. அவன் அப்படியே உங்களோட ஹிப்பில் கை வச்சுட்டு ஐயன் பயப்படாத, நான் இருக்கேன் எப்போவுமே புரியுதா? சாரிடி, நான் கூடயே இருந்திருக்கணும், அவனை விட்டுருக்கக்கூடாது. இல்லை என் மேலே தானே தப்பு, நீ என்ன பண்ணுவ? சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனா போயிட்டான். ஓகேடா நான் இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மேரேஜ் ஓகேவா? நான் கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பாட்டு அது. ஓகே பாய்.